ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இது என்னன்னா, நம்ம லலிகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மட் வீடியோ நம்ம பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான மேட்சஸ், முக்கியமா நம்ம ரியல் மேட்ரிடோட மேட்சஸ், அதுக்கப்புறம் என்னென்ன மேட்சஸ் ரொம்ப சீரியஸா இருக்குது அந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இன்ஸ்டால வந்து நம்ம அவ்வளவு பெருசா பேச முடியாது. ஸோ இப்படி ஒரு ஃபார்மட் வச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து பேசலாம் ஒரு ஐடியா. அதோட முதல் முயற்சி தான் இது. யாராவது இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தீங்கன்னா லைட்டா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம ஒரு 6 மாசத்துக்குள்ள மானிட்டைஸ் ஆனாதான் நம்ம வாழ்க்கை மாறுன்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த வால்லாம் நிறைய யோசிச்சு வச்சேன். இங்க ஸ்டிக்கர் அப்டேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஆனா ஒட்டலான்னு பார்த்தா வாழ்க்கையில ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல நான் சொல்றேன். ஆனா அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதோ போற போக்குல பண்ணலான்ற ஒரு ஐடியா. அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க. அது அண்ணனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இந்த கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, இப்போ என்னடா மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம லலிகா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல பார்த்தா நமக்கு மாமா மொரினோவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒரு ஸ்குவாடே வந்து சரியான ஸ்குவாடுன்னு சொல்லலாம். ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா பொசிஷன்லயுமே ஒரு 4 பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ்க்கு போன சீசன்லாம் நமக்கு பஞ்சமா இருந்துச்சு. இந்த சீசன் பரவாயில்ல, எல்லாம் யங்ஸ்டரா வச்சிருக்காங்க. நம்ம மிஸ் பண்ண ஒரு சைனிங்ஸ் தான் ரோட்ரின்னு சொல்லலாம். பட் அப்ப கூட மாமா மொரினோ என்ன சொல்லிட்டாப்லன்னா, நான் அவன்கிட்ட பேசினா அவன் டவுட்ல இருந்தான்பா. அவன் டவுட் எனக்கு வேணாம். இந்த மாதிரி டவுட்டான பர்சன் ரியல் மேட்டருக்கு ஆக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால ரோட்ரி போனது எனக்கு அவ்வளோ பெரிய லாஸா தெரியல. ஆனா கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாய்ஸ்லாம் நம்ம பங்காளிகள் போட்டு விட்டுருவானுங்க. இந்த வாட்டி ரோட்ரியும் போயிருக்கான். ஸோ ரோட்ரி பெட்ரி அந்த சேம் வேர்ல்ட் கப்போட காம்பினேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்படி இந்த மாசம் இருக்கு இல்லையா, கம்மிங் மந்த் நமக்கு அவங்களுக்கு ஒரு மேட்சஸ் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. அதையும் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபார்மல் வீடியோ போடலாம். இது ஒரு புதிய முயற்சி தான். யாரா பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு கதையை நான் என்னன்னு சொல்றேன். ஸோ நேற்று நடந்த மேட்ச், ரியல் மேட்ரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்பானியால் மேல. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது ஒரு த்ரில் வெற்றி தான். அதாவது நம்ம ஜெயிச்சிருவானுங்க ஸ்குவாட் அப்படி இப்படி எம்பாப்பே வினி பெல்லி என்னென்னமோ சொல்லி போச்சு. பட் அங்க நடந்த கதையே வேற. நம்ம கீழே இருந்து பார்ப்போம். கோல் கீப்பர் நம்மால் எப்பயும் போல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான். வந்தா நான் எடுப்பேன், ரொம்ப வந்தா நான் விட்டுருவேன். அது எந்த கோல் கீப்பர் நான் என்னைக்குமே பிளேம் பண்ண மாட்டேன். அவரால் என்ன முடியுமோ அதை நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்புல. அதனால எனக்கு அந்த அவர் மேல எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் யாரு இந்த பக்கம் நம்ம ஃபைஸ் மாமா, அவருக்கு புதுசு ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாப்புல. பட் இந்த பையன்ட்ட ஐ மீன் இந்த ஆள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, ரைட் பேக் விளாண்டாலும் என்டர் த டி பாக்ஸ், ஆப்பனண்டோட டி பாக்ஸ் வரைக்கும் போய் அட்டாக் பண்றான். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹேபிட் என்னைக்குமே ஒரு ரைட் பேக்கு கண்டிப்பா வேணும். அது கரெக்டா பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட 2 சென்டர் பேக், அதுல ஆல்ரெடி நம்மளோட பழைய பையனா நமக்கு தெரியும். புதுசா வந்த இந்த பையன் ஒரு எப்படி சொல்ல, நல்ல குரூஷியான மூமெண்ட்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல நேத்துக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா கொரோட்டை வந்து எப்படி எப்படி இருக்க போனா செட் ஆவானா தெரியல. பட் ஆனா நேத்து பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாப்புல. அதனால அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்பயும் போல லெஃப்ட்ல கேரளஸ் அவரும் இந்த பிரச்சனையும் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, மிடில்ல வந்தாதான் வந்து நம்ம பெர்னார்டோ வந்து ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டரா ஆட வச்சிட்டாங்க. ஆனா அதுல நேற்று கொஞ்சம் எரர் இருந்தாலும் பெர்னார்டோ சில்வா அவரோட சீனியாரிட்டி காமிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா கேம் டெம்போ குறைக்கிற அளவுக்கு அந்த கேம் அவ்வளவு இன்டென்ஸா இல்ல. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனாலும் அது அவ்வளவு இன்டென்ஸா இல்ல. ஆனா டீசென்டான கேம் தான். பெர்னார்டோ ஓகே தான். ஆனா எரர் இருந்துச்சு. மேபி ஃபியூச்சர்ல திருத்திக்கலாம். ஏன்னா நேற்று நடந்தது ஒரு இதானே, ஒரு எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி டீம் இருக்க போகுது, ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விஷயம் தானையா. அதனால வந்துட்டு இது ஓகே தான். ஆனா நேற்று நம்ம எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் யாரு, பெல்லிங்ஹம் அடா. ஆகா, நேற்று அடாகுலரோட அந்த கிராஸா இருக்கட்டும், பெல்லிங்கோட அந்த முட்டா இருக்கட்டும். இந்த பெல்லிங்கோட கோல்ல என்ன இருக்குன்னா, மொரினோ முன்னாடியே சொல்லியிருந்தாப்ல, இந்த மாதிரி நான் வந்து பெல்லிங்ஹம் வந்து 10ஆம் நம்பர் மாதிரி யூஸ் பண்ண வைக்க போறேன், அவன் தான் கோல் அடிப்பான்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதே மாதிரி அவனோட ஒரு நல்ல ஒரு ஹெட்டு, ஒரு சரியான ஒரு கோல்னு சொல்லலாம். அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருந்துச்சு. நேத்து கொஞ்சம் நம்மளோட ஃபார்வர்ட்ஸோட ஒரு டிராபேக் இருந்துச்சு தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்றது, நம்ம எல்லாம் வினி எம்பாப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ நேற்று வினியோட படமே எங்கேயுமே ஓடல. ஏன்னா வினிய ஸ்டார்டிங் இருந்து ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அடிக்கிறதா இருக்கட்டும், அவனை அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடுச்சானு தெரியல. நேத்து வினி வந்து எதுவுமே பண்ணல, தேடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எம்பாப்பே நேற்று நான் ஃபார்வர்ட் ஆனாலுமே சில பால் வந்து லெஃப்ட் விங்ல இருந்து எடுத்து எம்பாப்பே ஓடுறான்னா பின்னாடியே வினி வரலாம். ஏன்னா எம்பாப்பே ஆல்ரெடி அவனோட லைனுக்குள்ள தான் அப்படி ஓடிட்டு இருக்கான். அதனால எனக்கு இந்த வருஷமும் அதே பஞ்சாயத்து வந்துருமான்னு தெரியல. ஆனா நேற்று 2-3 ரன் நான் அப்படி பார்த்தேன்.
அது எந்த அளவுக்கு நல்லா வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ இனிமேல் பார்த்தா தான் தெரியும். நேற்று எம்பாப்பே ஒரு 2-3 சான்சஸ் கிடைச்சிச்சு. சில விஷயங்கள் அவர் கனெக்ட் ஆகலை. நேற்று பொறுத்தளவுக்கு அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அதனால வந்துட்டு ஓகே, மெயின் ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு ஒன்று ஓகே. ஆனால் இன்னுமே நம்ம டிஃபெண்டிங்காகவும் சரி, ஒரு மிட்ஃபீல்ட்லேயும் சரி, இன்னும் கொஞ்சம் யூனிட்டியாக ஃபைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனுங்க வந்து பாலை வச்சு ஒரு 3-4 டேஞ்சர் மூவ் கிரியேட் பண்ணி போஸ்ட்டுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க. அது சிலது வெளியே போயிருந்தாலுமே அவனுங்க அந்த பிளே டச் நம்ம விட்டுருக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ கேப் இருந்துச்சு. அவங்களோட கோலுமே பார்த்தா பொழந்து விட்டு அடிச்சிருப்பானுங்க டீமை. அது வந்து அவ்வளவா சரியா வரல. ஏன்னா அந்த இடத்துல மாலை வச்சு பிடிச்சிருக்கணும். அந்த இடத்துல அவனை ஃப்ரீயா விட்டாச்சு. ஹாஃப் டே கோல் கீப்பரை வச்சு போதிட்டு போயிட்டா 6 yard லைன்ல இருந்து. ஸோ இது இந்த கேமுக்கு நமக்கு ஆகாது. அதை நம்ம கண்டிப்பா வந்து டிஃபென்ஸ் லைனும் சரி, மிட் லைனும் சரி, ஒரு யூனிட்டியா செயல்பட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுதான் ஒரே வழி. ஓகே, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்ஸ் பார்க்க போறோம். உள்ள வந்திருப்பாங்க, நம்ம அர்னால்டு உள்ள வந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து கெமாவிங்கா உள்ள வந்தான். மேல வந்து ஒரு பையன், புது பையன் எஃப்சி அவன் உள்ள வந்தான். இந்த சப்ஸ்டியூட் மூவ்மெண்ட் தான் இந்த மேட்சை மாத்துச்சான்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா வந்து இந்த சப்ஸ்டியூட் மூவ்மெண்ட் தான் மாத்தி இருக்கு. அந்த பையன் வந்து ஒரு எப்படி சொல்ல, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரியல் மேட்ருக்கு, அதுவும் மொரினோ கீழே, மொரினோவோட ஓப்பனிங் வின்னிங் எல்லாமே அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு ஷோல்டர் மேல இருந்திருக்கும். அந்த பையன் ஒரு நல்ல கோல்னு சொல்லலாம். ஆனா 93 மினிட் வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு போய் நம்மள பிபில வச்சு அப்பான்னு சொல்லி ஜெயிச்சாச்சு. எண்ட் ஆஃப் த டே வி காட் த 3 points. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அவ்வளவுதான். ஸோ ஓவரால் என்னோட ரேட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ரியல் மேட்ரிடோட 10க்கு நேற்று பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் ஒரு 6.5 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டிஃபெண்டிங் அந்த கோல் விட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம யாராவது நிற்க வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கணும். அது ஓப்பனாக இருந்தனால டிஃபெண்டிங் என்னால் இப்படி இது பண்ண முடியல. அட்டாக்கிங்கே நேற்று அப்படி ஒன்றும் போஸ்ட்ல போய் அடிச்சு கிழிச்சு ட்ரையெல்லாம் பண்ணல. ஸோ ஓவரால் 6.5 கொடுக்கலாம். இன்னொன்று சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தம் பிரைஸ் மேலே வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த புது பையன் ட்ரை பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஒரு ஓகே, நம்ம டீம் மோசம் இல்லை. பட் இது மொரினோ மாமா கீழே 10 கேட்டா கண்டிப்பா பத்தாது. மாமா வந்து மேட்ச் முடிஞ்சுட்டு ஒரு மாதிரி அப்படின்ட்டு போயிருப்பாப்ல. ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஹாப்பினஸ் இல்லை. செகண்ட் கோல் அடிச்சப்போ ஓகே இது நம்ம ஃபர்ஸ்ட் விக்டரி அப்படின்றது இருந்துச்சே ஒழிய அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட இது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம 10க்கு 6.5 கொடுக்கலாம். அவ்வளவுதான் மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மேட்சையும் பார்த்து அதுல நடக்கிறது எல்லாத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேன். தப்பா இருந்துச்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க, நானும் அதை திருத்திப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு இங்க ஃபாலோ வராது. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம்.